கோர் ஐடியாலஜியிலிருந்தே விலகுது. தங்களுடைய சுயமரியாதையை வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு எப்படியாவது கூட்டணிக்கு கூட்டா போதும் அப்படின்ற நிலைக்கு அதிமுக இறங்கிடுச்சு. தங்களுடைய சொந்த தொண்டர்களையே வச்சு தாவேகா வரப்போகிறதுன்ற சமிகைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்குது. அவ்வளவு பலவீனமாக இருக்கா அதிமுக? இந்த ஒரு சூழ்நிலையை கூட பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய நிலையில தான் இருக்கா? உண்மையிலேயே இது ரொம்ப விவாதத்திற்குரிய ஒரு கேள்விதான். அதிமுக அப்படின்றது எதிர்கட்சியாக இன்னைக்கு வந்து இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான். யாரு ரெண்டு தரப்பினருக்கு வந்து ரெண்டு கட்சிக்கு வந்துட்டு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். இப்போ இந்த சூழல்ல அதிமுக வந்து தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் நம்ப முடியாம, அதுலயும் வேற பாஜகவோட கூட்டணி வச்ச உடனே வேற நாங்க வெற்றி கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த வெற்றி கூட்டணியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறவங்க தான் இந்த கூட்டணியை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இப்போ வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள்லாம் இதுல இருக்கிற மாதிரியும் அந்த கட்சி கொடியை வந்துட்டு இதுல காட்டுற மாதிரியும் வரும் பொழுது அப்போ எடப்பாடி அவர்களினுடைய தலைமைத்துவம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப நமக்கு முன்னாடி தொக்கி நிக்குது. இதுவரைக்கும் அவர் கட்டி காப்பாத்திய அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நமக்கு கேள்வியா ஆயிடுச்சு. எப்போ வந்து ஒரு பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி வந்த உடனே தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களோ, அந்த தொண்டர்கள் மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா எதையாவது பட்டாசு வெடிச்சோ அல்லது இனிப்பு கொடுத்தோ கொண்டாடினாங்களான்னு கேட்டா இல்ல. ஏதோ ஒரு மௌன விரதம் இருக்கிற மாதிரியே அந்த கூட்டணி அப்படின்றது அமைஞ்சுது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதை இப்போ நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. இப்போ இந்த சூழல்ல அப்போ இவர் வந்து தன்னுடைய கட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல்ல இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறார்னா அதே மாதிரி தான் பாஜகவினுடைய ஒரு நிலைப்பாடு தான். என்னன்னா மக்கள் கிட்ட செல்வாக்கு பெற்ற நபரை நம்ம கட்சிக்குள்ள நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயம் கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காரு. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னா எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நடந்த எத்தனையோ தேர்தல்கள் அது உள்ளாட்சி இந்த மாதிரி எத்தனையோ தேர்தல்கள்ல ஒரு முறையாவது ஜெயிக்க முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறமா பத்திரிகைகள் செய்த விமர்சனம் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகல. அப்போ இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக அப்படின்றது அந்த கட்சியை சொன்னாலேயே எல்லாருடைய மனதுகள்லையும் வரக்கூடிய ஒரு முகம் எம்ஜிஆர் அவர்களினுடைய முகம்தான். அதிமுக அப்படின்னு சொன்னாலே அந்த ரெட்டை இலை தான். இவ்வளவுத்தையும் இவர் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இன்னைக்கு வந்து அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு முழுக்க என்ன காரணம்னா தன்னுடைய சுயநலம். அதாவது அவர் அந்த கோரான கட்சியினுடைய கொள்கையை வந்து விட்டுட்டாரா அப்படின்றத எல்லாத்தையும் இப்ப நம்ம பேசவே முடியல. அதை தாண்டி தான் வந்துட்டு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும். அந்த பொதுச் செயலாளராக தக்க வச்சுக்கிறதுக்காக தான் யாரையெல்லாம் வந்து தள்ளிவிட முடியும், தன்னை கூட யாரையெல்லாம் சேர்த்துக்காம இருந்தால் தனக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி இந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு. இன்னொன்று ஆம பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில் போனது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வரலாறை பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்ல ஒரு பக்கம் அந்த பொதுச் செயலாளருடைய தான் தான் அந்த பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை வந்து நம்ம ஏன் இன்னைக்கு விமர்சனம் பண்றோம்? இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு கட்சி அது தன்னுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி போக வேண்டியதுதானே, அந்த கூட்டணியை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த கூட்டணி இந்த மண்ணினுடைய மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை முன்னெடுத்தால் அப்ப என்ன பண்றது? அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட நான் அடிச்சு சொல்றேன். இப்போ கீழடியில நடந்த ஒரு ஆராய்ச்சி, தமிழர்கள், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு அது எந்த அளவுக்கு வந்துட்டு பழமையான ஒரு நாகரிகம் உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதத்துக்காக அவ்வளவு வேகமா ஆட்களை அனுப்பி நாங்க வந்துட்டு அதற்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்க பார்க்க போறோம், விசாரணை எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பண்ண முடியுதுன்னா அப்போ இந்த மண்ணினுடைய மக்களினுடைய உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. இல்ல அதை நாங்க வந்து அந்த உணர்வுகளுக்கு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மதிப்பளிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறதுனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம உணர்வுகளுக்கு எதிராக இருக்கே அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றபடி எந்த கட்சி யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறது நமக்கு என்ன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.